Praise the Lord. I welcome you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. In Psalm 42, 1 and 2, we read as follows. O God, my soul thirsts for the living God. We have gathered this evening with the same thirst to be in God's presence, to sing and praise His name, and listen to His word. Today, praise and worship will be led by Mrs. Jacqueline Gerard. Jacqueline, after completing her MCA, worked as a lecturer in the Department of Computer Applications in Holy Cross College. Her passion is to serve the Lord in ministry. She will be accompanied by her two sons, Joshua and Joel, who are studying in St. Michael's Academy, Chennai. Welcome, Mrs. Jacqueline, Joshua, and Joel. The Word of God will be shared by Mrs. Lima Suganya. After completing her post-graduation and doctoral degree, she is working as a lecturer in the Department of Rehabilitation Science. She is a committed Christian and finds delight in serving God. Welcome, Mrs. Lima Suganya. Mrs. Turin Martina will lead us in the intercessory prayer. She is working as a lecturer in the Department of Rehabilitation Science from 1995. She has an ardent desire to reflect Jesus in every walk of life. Welcome, Mrs. Turin Martina. Now, let us worship the Lord along with Mrs. Jacqueline, Joshua, and Joel. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். இந்த முதல் மாதத்தின் இறுதி வாரத்திற்குள் பிரவேசித்திருக்கும் நாம் மீதமிருக்கும் 11 மாதங்களும் இறைவன் நம்மை வெற்றியாய் வழிநடத்தும்படியாக இந்த ஆராதனை வேளையில் உற்சாகத்துடன் பங்கு பெறுவோம். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று இறை வார்த்தை சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைத்தட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைத்தட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1 வசனத்தில் கூறுகிறார். Do not be afraid, I am thy shield and the exceeding great reward. எல்ஷடாய் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அர்த்தமாம். எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீரே என் துணை, நீரே என் கேடகம், என் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற யெகோவா ஈரே என்று சொல்லி அவர் ஆபிரகாம் இறைவனை துதிக்கிறார்.
அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாமும் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துவோமா? எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. யெகோவா ஈரே, எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே, யெகோவா ஈரே, எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே, எந்தன் வாழ்வின் சமாதானமே, யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம், எந்தன் வாழ்வின் சமாதானமே, யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. இன்று நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக நம்முடைய வேலைகளை எல்லாம் யாராவது செய்து முடித்தால் நலமாக இருக்கும் இல்லையா? தாவீது ராஜா சொல்கிறார், சங்கீதம் 138வது அதிகாரம் 8வது வசனத்தில், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஏனெனில் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் எதை குறித்தும் அஞ்சிடேன், கலங்கிடேன், என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை குறித்தும் நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று நாமும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். ஏனெனில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே, அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடே, என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படே, நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும், நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்தன் இயேசு என்னை மறவா, எந்தன் சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்தன் இயேசு என்னை மறவா, எந்தன் சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடே, என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படே, நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய கிருபையும் நாம் போற்றி துதிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
என்னை நடத்தினாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று இறைவார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கடைசி சத்துருவாகிய மரணத்தையே தம் மரணத்தால் வீழ்த்தியவர்தான் நம் அருள்நாதர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை அவர் கரத்தில் வைத்திருக்கிறார். ஆம், அவர் ஜெயம் பெற்றதால் நாமும் அவரோட கூட ஜெயம் பெறும்படியாக உயிரோடு எழுந்திருக்கிறார். நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுடனே தேவனுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த பிரச்சனைகளோ போராட்டங்களோ வியாதிகளோ நம்முடைய ஜீவனை தொடவே முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவரே உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவராயிருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்திருக்கிறபடியினால் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். மன மகிழ்ச்சியோடு இறைவனை துதிப்பதே நம் உடலுக்கெல்லாம் அருமருந்து, ஆரோக்கியம் என்று இறைவனுடைய வார்த்தை கூறுகிறது. ஆனால் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணுமாம். இன்று முறிந்த ஆவியோடு கூட இந்த ஆராதனை வேளையில் பலர் பங்கு பெற்றிருக்கலாம். முறிந்த ஆவி எதனால் வருகிறது? மனோ துக்கத்தினாலோ ஆவி முறிந்து போகும். ஆம் பிரியமானவர்களே, மனது துக்கமானாலே போதும், ஆவி முறிந்து போகுமாம். என்னால் ஜெபிக்க முடியவில்லையே, இறை வார்த்தை வாசிக்க முடியவில்லையே, ஒழுங்காக என்னுடைய வேலைகளையே சரிவர செய்ய முடியவில்லையே, என்னுடைய குடும்பத்தை என்னால் கவனிக்க முடியவில்லை என்று முறிந்த ஆவியோடு உலர்ந்த எலும்புகளோடு யார் யார் இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெற்றிருக்கிறீர்களோ, ஆவியானவர் வரும்போது நம்முடைய உயிரற்ற உடம்பு உயிர் பெற்று எழுந்து நிற்கும். ஆம் பிரியமானவர்களே, பள்ளத்தாக்கு முழுவதும் உலர்ந்த எலும்புகள் இருந்தது. ஆனால் ஆவியானவர் வரும்போதோ அவைகள் உயிர் பெற்று எழும்பி நின்றது. நரம்புகள் உருவானது, சதைகள் உண்டானது. தோலினால் மூடி புதிய சரீரமாக கிறிஸ்துவுக்காக ஜீவனுள்ள சாட்சியாக நாம் எழுந்து நிற்க வேண்டுமானால் ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும். முறிந்த ஆவிக்கு இந்த உலகத்தில் மருந்தே கிடையாது. ஆவியானவர் மாத்திரமே மருந்து. அந்த ஆவியானவரின் துணையை நாடி நாம் ஆராதிப்போமா? அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பெலனடைய நிரப்பிடுமே பெலத்தின் ஆவியே, பெலனடைய நிரப்பிடுமே
பலத்தின் ஆவியே உயிரடைய நிரப்பிடுமே உழந்த எலும்புகளை. நான் உயிரடைய நிரப்பிடுமே உழந்த எலும்புகளை. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஐயா இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆவியானவரே எங்களுக்குள் வாரும் அப்பா. வானத்திலிருந்து இறங்கி அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்த அதே ஆவியானவர் நாங்களும் உயிர் பெற்று எழும்படியாய் எங்களுக்கும் வல்லமை தர வேண்டும் என்று சொல்லி இந்த கடைசி வரியை நாம் பாடுவோமா? வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அன்பின் பரலோக தந்தையே, இந்த அருமையான இறை வார்த்தையை வைத்து நாங்கள் செபிக்கிறோம். அன்றைக்கு இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் எங்களுக்குள்ளும் இருக்கிறாராம். என்ன ஒரு ஆச்சரியம் அப்பா! அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்குள்ளும் இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் முறிந்த ஆவியோடு உலர்ந்த எலும்புகளோடு கூட நாங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? அந்த ஆவியானவர் இன்று அப்பா முறிந்து கிடக்கிற உறவுகள், குடும்ப உறவுகள், உலர்ந்து போன சரீரம், உலர்ந்து போய் சரீர சுகம் எல்லாவற்றையும் நீர் உயிர்ப்பிக்கும்படியாக இப்பொழுது நீர் இறங்கி வருவீராக. இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் வல்லமையாய் நீர் இறங்கி வருவீராக, உயிரடைய செய்வீராக. உயிர் பெற்று எழுந்து நின்று ஜீவனுள்ள சாட்சியாக நாங்கள் உமக்காய் வாழும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னம் நிரப்பும்படியாக இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே எல்லா துதிகன மகிமையும் நான் உமக்கே ஏறெடுத்து அன்பரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல தந்தையே, ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆண்டவரை தேடுறோம். ஆண்டவருக்காக நம்ம எல்லாருமே நிறைய காரியங்களை செய்யணும்னு வாஞ்சியோட இருக்கிறோம். அதில் முதல் இது இன்னைக்கு எடுத்திருக்க வசனம் சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட். இப்போ நம்ம அவருடைய ராஜ்யத்தை தேடுற பிள்ளைகளாக நம்ம இன்னும் அவர் கிட்டி சேரணும் அப்படின்றது எனக்கு அந்த ஒரு உணர்வு இருந்ததுனால நான் இன்னைக்கு அதை இன்னைக்கு வேதத்தில் நான் தியானிக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. ஸோ நம்ம நிறைய டைம் கேட்போம், நான் எங்கே இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை அப்படியே வச்சுப்போம். இந்த வேர் ஆர் யூ அப்படின்ற அந்த கேள்விக்கான அந்த பதிலை கடைசி இதில் நம்ம அதுக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐ திங்க் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் தி லாஸ்ட். ஓகே, what is our destiny related to our life? We are all in this world, and what is our destiny that we have come to this world? So have you ever asked this question to yourself? நம்ம கேட்டிருக்கிறோமா அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி நம்ம வார்த்தை கேட்டிருக்கிறோமா? அட்லீஸ்ட் நம்ம இப்படி நினைச்சு பார்த்துருக்கோமா? நம்ம ஏன் இந்த உலகத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்த்துருக்கோமா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லிவிங் இன் திஸ் வேர்ல்ட்? ஸோ செவரல் டைம்ஸ் நான் பைபிள் படிக்கும் போதெல்லாம் எனக்குள்ள இந்த கேள்விகள் வரும். நம்ம ஏன் இங்கே இருக்கிறோம், எதுக்காக நம்ம இருக்கிறோம், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட் ஹாஸ் brought us into this world அப்படின்னு சொல்லி.
அப்போ வந்து இந்த இந்த வசனம் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த முன்னாடி அந்த seek first the kingdom of God அப்படின்ற அந்த வசனம் வந்து எனக்குள்ள வந்து இதோடைய முழு இது என்ன, இது வந்து எதுக்காக ஆண்டு வந்து இந்த வசனத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் கீப் ஆன் திங்கிங் ஆன் இட். அப்போ வந்து இந்த 4 gospel நான் படிக்கும்போது அதில் ஒரு ஒன் ஆஸ்பெக்ட் வாட் காட் வாஸ் ரிப்பீட்டட்லி டெல்லிங் இந்த 4 gospel அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நிறைய பேரபிள்ஸ் மூலமா நிறைய விஷயங்களை வந்து ஆண்டவர் வந்து சொல்லிட்டே வர்றார். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஆண்டவர் சொல்லிட்டே வர்றார். ஸோ இஸ் கீப் ஆன் இன்சிஸ்டிங் த பீப்புள் about the importance or about the significance of the kingdom of God. அப்போ நம்ம வந்து ஏன்னா வந்து அவர் வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிற அந்த முதல் டைமே வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, அதனால வந்து இட் இஸ் வெரி நியர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம வந்து ஆயத்தமாகறோமா அப்படின்றத பார்க்குறோம். அப்போ ஆண்டவருடைய காலத்திலேயே அது சமீபமா இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய காலத்துல அது இன்னும் எவ்வளவு சமீபமா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கணும். ஓகே, முதல் வசனம் வந்து, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ seek the kingdom of God first and his righteousness. அப்போ இதில் வந்து 3 things இருக்கு, 3 பகுதியில் இதில் வந்து இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து கிங்டம் ஆஃப் ஹெவன் அண்ட் தென் ஹிஸ் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு. அப்போ ஃபர்ஸ்ட் கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னா, அந்த ராஜ்யத்துக்குரிய நம்மளுடைய பரமபிதா எப்படிப்பட்டவர், அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு அவருடைய கேரக்டர்ஸ் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவருக்கு வந்து என்ன மாதிரியான வல்லமைகள் ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் வந்து சத்தியமும் நீதியும் உள்ளவைகள், அவருடைய நியாய தீர்ப்புகள் வந்து அதிகமான இருக்கிறது. அப்போ அது வந்து எப்படி இருக்கு, அவருடைய வல்லமை, அவருடைய மகிமைக்கு வந்து ஈடம் வந்து எதையுமே சொல்ல முடியாது. So glory and power belong only to God and he is the almighty God and is எப்பயுமே வந்து பரலோகத்துல இருந்து அவர் துதிக்கிற அந்த சத்தம் வந்து கேட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம். அதே மாதிரி அவருடைய ஊழியக்காரர்கள் எப்பொழுதுமே, அப்ப நம்மளுமே வந்து அவர் வந்து துதிக்கிற துதி நம்மளுடைய வாயில இருக்கணும். ஏன்னா நம்ம திரும்ப பாக்குறது அவர் நீதியும் சத்தியமும் உள்ளவர், அவருடைய all his ways are very true and it is very righteous அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ சால்வேஷன் அப்படின்ற அந்த அதுவுமே வந்து ஆண்டோருக்கு உரிய ஒரு காரியமா இருக்கிறது. அவர் வந்து நம்ம மேல காட்டுற அந்த அன்புக்கு வந்து நம்ம வந்து அளவே சொல்ல முடியாது. இவ்வளோ அன்பு எனக்கு வந்து ஆண்டவர் காட்டுறாரு, என் மேல ஆண்டவர் வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து லவ் ஆண்டருக்கு என் மேல இருக்கு, பட் இஸ் லாவிஷ்ட் ஆன் அஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதென்று அதுக்கு வந்து நம்ம வந்து ஈடா எதையுமே வந்து கொடுக்க முடியாது. ஸோ இட் இஸ் அ வெரி கிரேட் லவ் தட் காட் ஹாஸ் லாவிஷ்ட் ஆன் அஸ். அண்ட் அதனால்தான் வந்து அந்த அன்பின் நிமித்தமாக தான் நம்மள வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, you are my children. So because of that we are called as the children of God, and that is where we are today. And the world does not know about God. நிறைய பேருக்கு வந்து ஆண்டவரை பத்தி தெரியாது, அதனால அவங்களுக்கு வந்து அந்த அன்பை வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா நம்ம வந்து அந்த அன்பை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ருசிக்கிறோம், அந்த அன்பில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வளர்ந்துட்டே இருக்கிறோம். ஸோ அந்த அன்பு வந்து எவ்வளோ பெரிதென்று நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அதை வந்து we have to thank God. ஏசப்பா நீங்க என் மேல இவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். அதே மாதிரி அவருடைய கிருபை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நிலைச்சு நிக்கிறோம், இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ். அவருடைய கிரேஸ் இல்லாம நம்மளால வந்து எதுவுமே செய்ய முடியாது. என்னுடைய பலத்துல செய்யற நம்ம ஒரு நாள் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் ஹிஸ் கிரேஸ் தட் ஹஸ் brought us this far. ஸோ அது வந்து அவருடைய ஆண்டருடைய கிருபை, அது வந்து பரிபூர்ணமாக நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொண்டே நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம ஆண்டோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து அவர் வந்து என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு, அதாவது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய உரிமை யாருக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒரு ராஜா இருக்காரு அப்படின்னா அந்த ராஜாவுடைய
எல்லா காரியங்களையும் அவருடைய அந்த அவருடைய அந்த ராஜ்யம், அவருடைய அந்த மக்கள், அந்த எத்தனை வந்து கிங்டம் எத்தனை அவர் வச்சிருக்கிறோம், அது எல்லாமே வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அவர் கொடுப்பாரு. அதுவும் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்தோடனே வந்து இது உனக்குன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா நிறைய ஆயத்தங்கள், நிறைய விஷயங்கள் வந்து ஆண்டவர் சாரி அந்த ராஜா வந்து செய்வார். போர் போறதுக்கு வந்து கத்து கொடுப்பாரு, நிறைய காரியங்கள். அது போல ஏசப்பா வந்து அவருடைய கிங்டம் ஆஃப் ஹெவனுக்குள்ள நம்ம போகணும், அந்த ராஜ்யத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த உரிமையை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்மள்ட்ட என்ன வேணும், என்னென்ன காரியங்கள் நம்மள்ட்ட வந்து அவர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பயப்படுறதுக்கு வந்து அடிமைத்தனத்தின் ஆவி நம்மளுக்கு கொடுக்கல. ஆனா ஃபர்ஸ்ட் உரிமை நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, அப்பா பிதாவேன்னு நம்ம கூப்பிடக்கூடிய அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நம்மளுக்கு கொடுக்கிறார். ஸோ நம்ம வந்து உலகத்துல நம்மளுக்கு தாய் தகப்பன் எல்லாருமே இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து ஒரு காலம் வரைக்கும் தான் நம்மள வந்து வழி நடத்த முடியும். ஆனா எப்பொழுதுமே நித்தியத்துக்கும் தாயாக, தந்தையாக, ஒரு நண்பனாக, ஒரு நல்ல ஒரு சிநேகிதனாக, நம்ம கூடிய ஒரு சகோதரனாக நம்ம கூட இருக்கிறது யாருன்னா ஏசப்பா மட்டும்தான். ஸோ அவர் மட்டும்தான் நம்மள வந்து எல்லா காரியத்திலும் நம்மளுக்கு வந்து ஆலோசனை கொடுக்க முடியும், நம்மளோட அவர் வந்து இருக்க முடியும். ஸோ நம்ம வந்து அவரை வந்து உரிமையோடு கூப்பிடணும் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து அந்த நம்ம ஆவிக்குள்ள அந்த அடிமைத்தனத்தின் ஆவி நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. அது விடுதலையோடு நம்ம வந்து அவரை வந்து அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவரை வந்து கூப்பிடக்கூடியவர்களா நம்ம இருப்போம். ஸோ அந்த உரிமை வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளை நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா எப்படி உங்கள்கிட்ட வந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமான்னு கேட்க மாட்டாங்க. பட் நாளுக்கு நாள் நீங்க வந்து பழகுவீங்க, அவங்களோட பேசுவீங்க. அப்போ வந்து சில காரியங்கள் வந்து அவங்களோட உங்களுக்கு ஒத்து போகும். அப்படியே வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக யூ வில் பிகம் வெரி க்ளோஸ். அப்படிதான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆவோம். அப்போ வந்து அவங்களுடைய சின்ன அசைவுகள் கூட, அவங்களுடைய சின்ன உணர்வுகள் கூட நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். ஏன் அப்படின்னா we have become very அவங்க அந்த 2 பேர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அது போல நம்ம வந்து ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிறோம்னு நம்ம வந்து ஆவியான நம்மளுக்குள்ள வந்து சாட்சி கொடுப்பாராம். எப்படி அப்படின்னா only when we become the children of God. அப்போ நம்மளுடைய ஆவிக்குள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் வந்து சொல்லுவார், நீ ஏன் பிள்ளை, நீ என்னோட நீ இரு, நான் உனக்கு இதெல்லாம் நான் வந்து செய்யறேன், நீ பயப்படாத அப்படின்னு ஒவ்வொரு நாள் நம்மளை தேற்றி நம்மளை வழி நடத்துறவர் வந்து ஆவியானவராக இருப்பார். அதே மாதிரி ஏசப்பாவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பா பிதாவேன்னு தான் கூப்பிடுறாரு. அவர் வந்து இந்த பூமியில இருக்கும்போது ஹெவன்லி ஃபாதரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி நாமளும் வந்து அவருடைய இது மூலமா நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதுனால நாமளும் வந்து அவர் வந்து அப்பா பிதாவே அப்படின்னு தான் நம்ம வந்து கூப்பிடுறோம். அப்ப எப்ப நம்ம வந்து அவர் வந்து அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுவோம் அப்படின்னா, அவருடைய சித்தத்தின்படி செய்யும்போது. ஏன்னா ஆண்டவர் ஜீசஸ் வந்து இங்க அப்பா பிதாவே கூப்பிடும்போது என்ன சொல்றாரு, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும், என்னுடைய விருப்பத்தின்படி வேண்டாம், பட் பை யோர் வில் லார்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வாட் யூ வாண்ட் மீ டு டூ லெட் மீ டூ அப்படிதான் வந்து சொல்றாரு. ஸோ அந்த ஒரு சரண்டர், அப்படி நம்ம வந்து ஆண்டர்கிட்ட வந்து சரண்டர் ஆகிறோமா அப்படின்றத நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்மளை சோதித்து பார்க்கணும். எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட, ஏசப்பா நீங்க எனக்கு கொடுங்க, நீங்க எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவர்கிட்ட வந்து சரண்டர் ஆகணும். ஸோ அப்போ வந்து ஹில் டூ த பெஸ்ட். நம்மளுக்கு நம்ம கேட்கறதுக்கும் மேலாக அவர் வந்து நம்மள ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவியினால யாரெல்லாம் நடத்தப்படுறாங்களோ அப்போ வந்து நம்ம வந்து அவருடைய பிள்ளைகளை மாறக்கூடிய அந்த ஒரு privilege கொடுக்கிறார். So we get the privilege of being the God's children or sons of God அப்படின்றத நம்மளுக்கு கொடுக்கிறார். அப்போ நம்ம வந்து யாரால நடத்தப்படணும்னா மனுஷங்களால கிடையாது. மனுஷங்க இன்னைக்கு வந்து ஒண்ணு சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து அதுக்கு ஆலோசனை கொடுக்க அவங்களுக்கு தெரியாது. ஆனா என்னைக்கு நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தரா யார் இருக்காங்க நம்ம கூட அப்படின்னா ஜீசஸ் மட்டும்தான் இருக்கிறாரு. பிதாவாகிய தேவன், God alone can be with us forever and ever. And he alone be your counselor and he alone can lead you in all times. எங்கேயுமே நம்மளை வந்து வழி விலகி போக செய்யாதபடிக்கு நம்மளை வந்து வழி நடத்துறவரா அவர் மட்டும்தான் இருப்பாரு. அப்போ நம்ம வந்து அவரால் நடத்தப்படணும் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து சில காரியங்கள்
இருக்கக்கூடாது. அப்படின்னா லஸ்ட் ஆஃப் ஐஸ், ஃப்ளஷ் அண்ட் ப்ரைட். ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 யோவான் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிற ஒரு விஷயம்தான். அதுல என்ன அப்படின்னா, நீங்க வந்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கணும், ஆண்டவருக்குள்ள என்றென்றைக்கும் நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து அந்த லஸ்ட் ஆஃப் ஐஸ், இதெல்லாம் வந்து உலகத்துக்குரியது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் விட்டு விலகி இருக்கணும் அப்படின்றதான். அப்போ நம்ம வந்து நம்ம மனம், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, மனம் போன போக்குல அப்படி இல்லாம அவர் நம்மளை எப்படி நடத்தணும்னு விருப்பப்படுறாரோ அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கும்போது he will lead us in the right path and we will be established till the end of our life. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ஆண்டோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்றாங்க அப்படின்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள். அப்போ the peacemakers, they are called as the son of God அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு, லார்ட்ஸ் பிரேயர் நம்ம பார்க்குறோம், ஃபாதர் இன் ஹெவன் நம்ம சொல்லும்போது முடிக்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா, forgive our sins. அப்ப நம்ம வந்து நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா நம்ம வந்து மற்றவர்களுடைய தவறுகளை எல்லாம் நாம மன்னிக்கிறவர்களா நாம இருக்கணும். அப்போ எல்லா காரியத்திலும் நம்ம சமாதானம் பண்ணிரல மாறணும் அப்படின்னா நம்ம வந்து அதாவது எல்லாரையும் மன்னிக்கிற குணம் நம்மள்கிட்ட இருக்கணும். ஸோ அது எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் அந்த கசப்பின் வேர் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. ஸோ பீஸ் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து எல்லாரிடத்திலும் வந்து சமாதானம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்குள்ள அந்த சமாதானம் வரணும், ஆண்டோடைய சமாதானம் நம்மளுக்குள்ள வரணும். எப்போ வரும் அப்படின்னா நம்ம அந்த மன்னிக்கிற குணம், எல்லா காரியத்திலும் நம்ம வந்து யாரையும் வந்து கடிந்து கொள்ளாம மன்னிக்கிற அந்த குணம் நம்மளுக்குள்ள வரணும். அதே மாதிரி இன்னொரு இதுல இருந்து நம்ம பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகள், அதாவது நம்ம வந்து நாட் பை ஃபிளஷ், we are not called to be the children of God by flesh but by spirit. ஏன்னா நம்ம வந்து வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள். ஏன்னா ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி இவ்வளவாய் பெருகி இருக்கும், அப்போ வானத்தின் நட்சத்திரங்களை போல அப்படின்னு சொல்றாரு. ஸோ தட் மீன்ஸ் தட் நம்ம வந்து we are not come as a flesh, by flesh we are not called as the children of God, but by the spirit we are called as the children of God. அப்போ வாக்கு தத்தத்தின்படி நம்ம எல்லாம் வந்து அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஆபிரகாமுடைய பரம்பரையாக இருந்தாலும் நம்ம அந்த வழிமுறையில வந்திருக்கிறோம் அப்படின்னாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவருடைய அந்த டிசெண்டண்டா இருக்கிறாங்க. பை ஃபிளஷ் they are called as a descendant of the Abraham, but we are called as the descendant of Abraham by spirit. அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா சால்வேஷன் அப்படின்றது நம்மளுடைய பாவங்கள் வந்து நம்ம விட்டு நம்ம வந்து மனம் திரும்பி ஆண்டவர் தான் என்னுடைய இரட்சகர், ஜீசஸ் இஸ் மை லார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வாயால நம்ம சொல்லணும். அண்ட் we have to believe in our heart that God raised him from the dead. அதனால நான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றத நம்ம விசுவாசிக்கணும். அப்போ இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா முதல்ல வந்து we need to believe God. ஆண்டவர் வந்து என்னை வந்து காப்பாற்ற வல்லவர், என்னை நடத்த வல்லவர், அவருடைய கை ஒரு நாளும் குறுகி போல, அவர் என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முதல்ல பிலீவ் பண்ணணும். பிகாஸ் ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய இந்த ஓட்டத்துல, நம்மளுடைய வாழ்க்கையோட ஓட்டத்துல நம்ம வந்து மனுஷங்க மேல நம்ம ஃபெய்த் வைக்கிறோமோ இல்லையோ, பட் அவர் ஃபெய்த் ஷுட் பி இன் த லார்ட் அண்ட் we need to, because faith is a mountain mover அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட இந்த மலையை பார்த்து நம்ம வந்து பெயர்ந்து போன்னு சொன்னா கூட அது போகக்கூடிய அந்த பலன் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து he honor that, அந்த சின்ன விசுவாசத்தை God is ready to honor us. அப்போ நம்ம வந்து சொல்லணும், Jesus is Lord and I believe it, and we need to believe in our heart that he has raised him from the dead. அதே மாதிரி நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அதே வசனம் தான். ஸோ நம்ம விசுவாசிக்கும் போது அது வந்து நம்மளுக்கு நம்ம இதயத்தில் நீதியாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரட்சிப்பு உண்டாக நம்ம வாயினாலே அறிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஆபிரகாம் வந்து
நம்ம வந்து வேதத்துல பார்க்கறது போல ஆபிரகாம் வந்து விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் அந்த அந்த நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வந்து அவனுக்கு ஆபிரகாமுக்கு வந்து ஏற்ற ஒரு காலமாக இல்லாத பொழுது கூட ஆண்டவரை முழுமையாக விசுவாசித்தான் அப்படின்னு சொல்லி வேதத்துல பாக்குறோம். அப்போ ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தார் அப்படின்னா, 100 வயது ஆயிருச்சு, தன்னால வந்து இனி வந்து ஒரு டிசனன்ட் தன் மூலமா வராதுன்ற ஒரு சூழ்நிலையில கூட he had faith in God, so he believed in God and அவருக்குள்ள வந்து ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அப்படின்ற அந்த விசுவாசம் இருந்துச்சு. அதுதான் வந்து நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி பின்னாடி வரக்கூடிய வேத வசனங்கள்ல அப்படியாக சொல்லப்படுகிறது. அப்ப நம்மளுடைய நீதி அப்படின்றது வந்து விசுவாசத்தினாலே வரும். ஏன்னா he will do what I need அப்படின்ற அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும். அப்போ நம்ம எத்தனை தடவை நம்ம வந்து அது மாதிரி விசுவாசிக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இது இவங்கள்ட்ட கேட்டா கிடைக்குமா, அது அவங்கள்ட்ட கேட்டா கிடைக்குமா அப்படின்றது எல்லாத்தையும் விட ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் அதுக்கான வழிகளை அவர் வந்து தருவாரு அப்படின்னு சொல்லி நாம வந்து அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வரணும். ஏன்னா ஆபிரகாம் கூட ஒரு இடத்துல வந்து சொல்லும் போது அந்த ராஜா வந்து கேட்பான், இந்த ஆளுங்களை நீ கொடுத்துரு, நான் உனக்கு எவ்வளவு வேணாலும் நான் உனக்கு வந்து பொருள்கள் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆபிரகாம் சொல்லுவாரு, நான் வந்து என்னுடைய கரம் வந்து எப்பயுமே வந்து வானத்துக்கு நேராக தான் வந்து உயர்த்தியிருப்பேன், நான் அவர்கிட்ட தான் நான் கேட்பேன். ஏன்னா நீ வந்து என்னை வந்து ஐஸ்வர்யவான் ஆக்குன அப்படின்னு சொல்லி நீ அப்படி ஒரு பேச்சு வரக்கூடாது அப்படின்றத சொல்லுவார். ஏதாவது ஒரு பாதரட்சி கூட வந்து வாங்கிக்க மாட்டேன், ஏன்னா என்னை வந்து ஐஸ்வர்யவானா ஆக்குறது வந்து ஆண்டவராக மட்டும்தான் இருக்கணும், நீ உன்னுடைய பேர் வந்து அங்க இதாகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ நம்மளுடைய பாவங்களை நம்ம வந்து அறிக்கையிடணும். அப்ப சால்வேஷன் அப்படின்றது நம்ம பாவங்களை அறிக்கையிடணும், அது நம்மளுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விசுவாசிக்கணும். அப்போ அவரை நம்ம சுத்தமாக்குறதுக்கு அவர் வந்து உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார் அப்படின்றத நம்ம வந்து விசுவாசிக்கணும். அவரால் எல்லாமே கூடும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதையும் அவர் வந்து செய்வாரு அப்படின்னு சொல்லி. So we need to confess our sin and he is very faithful and just and forgive us from, and he is very powerful to forgive all our sins. நம்மள வந்து பரிசுத்தமாக்க, நம்மளுடைய எல்லா அநீதிகளுக்கும் நம்மள வந்து விலக்கி அவர் பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அப்படின்னா நீதியை செய்கிற நாமளும் வந்து அவரால் பிறந்திருக்கிற நாம எப்படி இருக்கணும்னா, we have to do the righteous thing. What is right in his sight? என்னுடைய பார்வைக்கு என்னுடைய இதுக்கு சரியா இருக்க நான் செய்யக்கூடாது, பட் what is right in his sight or what is right according to his righteousness, அதை மாத்திரம் நான் வந்து செய்யக்கூடிய பிள்ளைகளை நம்ம வந்து மாறணும். So what I'm going to do, that is very important. அண்ட் அது வந்து ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கணும், ஆண்டவர் வந்து விரும்புகிற காரியமாக அது இருக்கணும். அப்போ ஒருவரால் நம்ம வந்து வஞ்சிக்கப்படாம இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து நிறைய கேட்குறோம், நிறைய யூடியூப்ல நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்களை குறித்து பேசுறாங்க. ப்ரேயர் பண்ண வேண்டாம், நீங்க வந்து இது ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம், அது மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம கேட்குறோம். அப்போ இதெல்லாம் சரியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைச்சிடக்கூடாது. ஸோ யாரும் நம்மளை வஞ்சிக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவருடைய வேதத்தை வந்து நம்ம வந்து ஆராய்ந்து அதை நம்ம வந்து படிக்கணும். ஏன்னா வேதம் தான் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து கற்றுக் கொடுக்கும். அப்போ வந்து நம்ம நீதியை நடக்கணும் அப்படின்னா கூட அதுவும் எழுதப்பட்டிருக்கு, அதுவும் வந்து வேதத்துல இருக்கு. ஸோ நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராக இருக்கிறது போல நாமளும் வந்து நீதியுள்ளவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. So what is right is righteous and because he is righteous. So அவர் என்ன செஞ்சாரோ அது நம்ம வந்து செய்யணும். அப்ப எப்ப தெரிஞ்சுக்குவோம் நம்ம அவர் என்ன செஞ்சிருக்கான்னு எப்ப தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, only when we read the Bible, only when we meditate on it. அப்ப நம்ம படிக்க தான் ஆண்டவர் எப்படிலாம் செஞ்சாரு, ஆண்டவர் என்ன காரியங்கள்லாம் செஞ்சாரு, அப்ப எதெல்லாம் தப்பு எதெல்லாம் ரைட்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவருடைய வழியில் நம்ம நடக்க நம்மளுக்கு அது வந்து உதவியா இருக்கும். அவருடைய நாமத்துல நம்ம வந்து எப்பவுமே விசுவாசம். ஸோ ஆல்வேஸ் ப்ரே இன் ஹிஸ் நேம்.
always ask in his name. அவர் சொல்லுவார், என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்ப அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அவ்வளோ பேரையும் அவர் வந்து பிள்ளைகளை ஆக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு. ஸோ he give the right to become their children. ஸோ நம்ம வந்து அவனோட பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவருடைய நாமத்தை விசுவாசிக்கணும். அதை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடணும். அவர் என்னுடைய தகப்பன், அவர் என்னுடைய ஃப்ரெண்ட், அவர் என்னுடைய எல்லாமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை வாயால் அறிக்கையிடணும். ஸோ அப்போ வந்து அவர் நம்மளுக்கு உரிமை கொடுப்பாரு. என் பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் அப்படின்ற அந்த உரிமையை ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு. ஓகே, ஃபெய்த் அண்ட் டீட். அப்போ நான் விசுவாசிச்சா போதுமா அப்படின்னா விசுவாசம் மாத்திரம் பத்தாது, ஆனா விசுவாசத்தோட கூடிய கிரியைகளும் தேவையா இருக்கு. ஸோ we have to have faith and also doing according to the faith. ஸோ இப்போ வந்து இதுல இருந்து பாத்தீங்கன்னா திரும்பி ஆபிரகாம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு முன்மாதிரியா விசுவாசத்துல அந்த கிரியைகள் நடப்பிக்கிறது எல்லாவற்றிலும் அவர் தான் நம்மளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அப்ப நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கு வந்து பலியிட போறப்போ அவர் வந்து நீதிமானா எப்படி எண்ணப்பட்டார்னா விசுவாசிச்சார். ஆண்டவர் வந்து தன்னுடைய சந்ததி வந்து இவ்வளவாய் வந்து பெருக பண்ணுவேன்றதை விசுவாசிச்சார். அப்ப இந்த பையன் நான் கொடுத்துட்டேன்னு என்ன பண்ணுவேன் அப்படிலாம் அவர் வந்து யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, நாளைக்கு நீ அந்த மலைக்கு உன்னுடைய மகனை மோரியா மலைக்கு நீ அழைச்சிட்டு வா, வந்து பலியிடணும்னு. ஒரு செகண்ட் தாட்டு கூட அங்க வந்ததை நம்ம பார்க்க முடியாது அந்த வேதத்துல. உடனே வந்து அடுத்த நாள் வந்து போறார். போகும் பொழுது தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு சொல்றாரு, கீழே எல்லாரையுமே நிறுத்திட்டு ஈசாக்கும் ஆபிரகாமும் மேல போகும்போது சொல்றாரு, நாங்கள் போயிட்டு திரும்பி வருவோம் அப்படின்ற அந்த ஒரு விசுவாசத்தை அங்க வந்து அவர் வந்து அறிக்கிடுறாரு. ஸோ நாங்கள் போயிட்டு திரும்பி வருவோம். அப்ப நான் வருவேன்னு அவர் சொல்லல, நான் வில் கம் பேக் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுதான் வந்து கிரியைகளோடு நம்ம காட்டுற விசுவாசம். அப்போ இன்னைக்கு நான் வந்து சொல்லுவேன், அதாவது எனக்கு இது ஆண்டவர் செய்வார் அப்படின்னா நான் விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல, அதோடைய செயலிலும் நான் வந்து அதை வந்து காட்டணும். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் அது மாதிரி சொல்லணும்னா நிறைய நம்ம வந்து வேதத்துல பார்க்கலாம். இப்போ வந்து ஈசாக்கு வந்து பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான் அப்படின்னு இருக்கும். இப்போ பஞ்ச காலத்துல எப்படி விதைச்சிருப்பாங்க அப்படின்னா he believed in God. ஸோ அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு அதை கிரியைகள்னால அந்த விதைகளை விதைக்கிறான். அப்போ நம்மளுடைய விசுவாசத்தோட கூடிய கிரியைகளை நம்ம நடப்பிக்கும் பொழுது will become the righteous person in the sight of God. இப்போ மனுஷன் வந்து விசுவாசத்தினால் மாத்திரம் கிடையாது, கிரியைகளினாலும் நீதிமான் ஆக்கப்படுகிறான் அப்படின்றத நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து வேதத்தை படிக்கும் பொழுது அது நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்தப்படுது. இப்போ ஆண்டவனை எப்படி தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயத்தோட. அவர் எனக்கு அப்பா தான், என்னை உண்டாக்குனவர், என்னோட வந்து அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்கிறவர் தான். ஆனால் நான் அவரை வந்து ஐ cannot டேக் அட்வான்டேஜ். பட் நான் வந்து பயத்தோடு நான் அவரை வந்து தேடணும் ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு நான் வந்து தேடினேன் போதும் அப்படின்னு இல்லை, ஒவ்வொரு நாளும் அவரை வந்து நம்ம தேடணும். ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து சீக் யுவர் மைட்டி லார்ட் வித் ஃபியர் அப்படின்னா எப்போ நம்ம தேடணும்னா ஒவ்வொரு நாளும் முதல் வேலை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நம்மளுடைய எல்லா காரியத்திலும், நம்மளுடைய வேலையில, நம்மளுடைய அதிகாலையில் நம்ம எழுந்திருக்கிற அந்த முதல் வேலையை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். நம்மளுடைய உழைப்புல, நம்மளுடைய நேரத்துல அவருக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ எல்லாவற்றிலும் நீங்க வந்து அவருக்கு வந்து முதல் நேரத்தை நீங்க கொடுக்கும் பொழுது அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். அப்போ கர்த்தருக்கு வந்து பயப்படுகிற பயம் எப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கிறதாம். அப்போ நம்ம வந்து அவருக்கு பயப்படுறோம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பயந்துட்டு நம்ம வந்து ஒண்ணுமே செய்யாம இல்லை, அவரை வந்து தேடும் பொழுது அவர் வந்து இவ்வளோ பெரியவர், இவ்வளோ வல்லமை உள்ளவர். அப்போ அவரை நம்ம தேடுற அந்த காரியங்கள் சுத்தம், நம்மளுடைய எல்லா காரியத்திலும் சுத்தம் உள்ளதாகவும் அவரை நம்ம வந்து தேடும் பொழுது அதுதான் வந்து பயம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை நம்ம வந்து ஒரு அசால்ட், அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவங்க தானே அப்புறம் சொல்லிக்கலாம், அப்படி அந்த மாதிரி இல்லாம செய்ய வேண்டிய காரியத்தை அந்தந்த நேரத்துல அதினதின் காலத்துல நம்ம வந்து கரெக்டா செய்யணும். அதுதான் வந்து பயப்படுகிற பயம்.
அப்போ சுத்தமுள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுல வந்து கர்த்தருக்கு வந்து பயப்படுகிற பயம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு முந்தின வசனம் பார்த்தோம் இல்லையா? அதாவது விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியைகளினாலும். அப்ப இதுல வந்து ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, தானியேல் வந்து சிங்கத்தின் குகையில வந்து அடைக்கப்பட்டப்போ அவன் வந்து பயப்படல. ஏன்னா ஆண்டவர் வந்து தப்புவிக்க வல்லவர் அப்படின்னு உறுதியா இருந்தான். அப்ப அதை வந்து எப்படி காமிச்சேன்னா, ஐயோ என்ன சிங்கம் இதுல போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லல. எங்க வேணாலும் நீங்க என்ன போடுங்க, அங்க என்னுடைய தேவன் அங்க என்னை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தைரியத்தோட போறதை நம்ம வந்து பாக்குறோம். அந்த தானியேல் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 2-3 காரியங்கள் ஆண்டவர் வந்து அவ்வளோ ஒரு விசுவாசத்தோட முதல்ல வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து அந்த அக்னி சூளையில போடுறப்பவும் அவங்க வந்து சொல்லுவாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், தப்புவிக்காம போனாலும் நாங்க வந்து அவரை மறுதளிக்க மாட்டோம், அவருக்கு விரோதம் நாங்க ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம். அப்ப அதுதான் அதை வந்து ஏன் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த பயப்படுகிற பயம். ஏன்னா கர்த்தருக்குள் நம்ம இருக்கும்போது அந்த ஒரு பயம் நம்மளுக்குள்ள வரும். இது செஞ்சா அப்பாவுக்கு பிடிக்காது. இப்ப நம்ம உலகத்துல இருக்கிற மனுஷர்கள், இப்ப நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா கூட நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா, இது செஞ்சா அவளுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினைப்போம். அது போல மனுஷனுக்கு நம்ம அவ்வளவு பயப்படுறோம் அப்படின்னா கர்த்தருக்கு நம்ம எவ்வளவாய் நம்ம பயப்படணும். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய காரியம் ஒவ்வொன்றிலையும் வந்து நம்ம யோசிக்கணும். ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி, ஒரு விஷயம் வந்து செய்யறதுக்கு முன்னாடி, இது அவருக்கு பிரியமானதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சோதித்து அதை நம்ம வந்து செய்யக்கூடிய பிள்ளைகளா நம்ம மாறணும். ஓகே, கர்த்தருக்கு பயப்படுதலே வந்து ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவோ படிக்கிறோம், எவ்வளவோ டிகிரிஸ் வச்சிருக்கிறோம், எவ்வளவோ நம்ம வந்து புக்ஸ் வந்து படிக்கிறோம். ஆனா ஆண்டவரை அறிகிற அறிவு தான் வந்து ஞானத்தின் ஆரம்பம். அப்போ நம்ம எப்போ ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம வந்து நீங்க வந்து பைபிள் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க லாஸ்ட் வரைக்கும் படிக்கும் பொழுது அவரை தேடுறவங்களுக்கு நன்மையும் செய்யறாரு, அவருக்கு விரோதமா செய்யக்கூடிய காரியங்கள்ல அவர் அங்க வந்து நீதி செய்கிறாராவும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து யாக்கோபு புஸ்தகத்துல புக் ஆஃப் ஜேம்ஸ்ல 3rd சாப்டர் நம்ம வந்து ஒரு 3rd சாப்டர் 17th verse நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா, அவரை அறிகிற அந்த அறிவு வந்து எப்படிப்பட்டது அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இதுல வந்து ப்ராவர்ப்ஸ் புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த 31 அதிகாரத்திலையும் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயப்படுறதுனால என்ன நன்மைகள் ஒவ்வொரு இடத்துலயும், when you fear God what you will receive, when you fear God what will be the fruit of it அப்படின்றத வந்து நீங்க வந்து பார்த்துட்டே வரலாம். அப்போ ஒரு இடத்துல சொல்லுவாரு, உன்னோட ஆயுசு நான் வந்து கூட்டி கொடுப்பேன், உன்னோட ஆயுசு வந்து நல்லா இருக்கும். ஒரு இடத்துல சொல்லுவாரு, உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பேன், உன்னுடைய சந்ததியில இப்படி இருப்பாங்க அப்படின்லாம் வரும். ஸோ இந்த ப்ராவர்ப்ஸ் புக்கு நீங்க வந்து அந்த 31 நாளும் ஒரு மாதத்துல 31 days இருக்கு. அந்த 31 days நீங்க படிக்கும்போது நிறைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கை முறையில நம்ம வந்து மாற்றிக்கொள்ள நிறைய காரியங்கள் நம்ம வந்து அங்க வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி the fear of Godல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. So what is the knowledge of God அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த knowledge of the Holy One அதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நிறைய காரியங்கள் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு புரியாம இருக்கும். ஆனா அந்த பயம் நம்மளுக்குள்ள அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது, அந்த அறிவை நம்மளுக்கு கொடுக்கும்போது, we will understand why it happens like this and why my situation is like this அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுல இருந்து வெளியில வரக்கூடிய வழிகளையும் நம்மளுக்கு ஆண்டவர் வந்து காட்டுவார். இப்போ இதுல முதல் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த knowing God அப்படின்னு, அதாவது knowledge of the Holy One, understanding அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ இந்த பிகினிங் ஆஃப் விஸ்டம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பரத்திலிருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பரம்ன்றது ஃப்ரம் த ஹெவன். ஸோ விஸ்டம் கம்ஸ் ஃப்ரம் ஹெவன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் மேலே இந்த விஸ்டம் வந்து ஒரு மனுஷன் நம்ம வாங்க முடியாது, ஒரு புஸ்தகத்தை படிச்சு வாங்க முடியாது. பட் இட் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். அண்ட் அது எப்படி இருக்குமா, இட் இஸ் பியோர், இட் இஸ் பீஸ் லவ்விங், இட் இஸ் கன்சிடரேட், இட் இஸ் சப்மிசிவ், ஃபுல் ஆஃப் மர்சி, குட் ஃப்ரூட் அண்ட் இம்பார்ஷியல் அண்ட் சின்சியர். ஸோ அது வந்து
சுத்தம் உள்ளதாயும் சமாதானம் உள்ளதாயும் சாந்தம் உள்ளதாயும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறோம். அப்ப அந்த அறிவு வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கணும். அந்த புரிதல் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு சமாதானம். நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அதாவது சமாதானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் வந்து it is not the worldly peace, but it is the peace of God that should fill our heart. ஏன்னா அந்த சமாதானம் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த சமாதானம் வேணும்னா அப்ப அவர் அறிகிற அந்த அறிவுல நம்ம வந்து வளருகிறவளா இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நான் சொன்ன முன்னாடி the fear of the Lord adds length to the life. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்திலும் பயப்படுதல் அப்படின்னா அது வந்து ஆண்டருக்கு ஏத்த காரியமா, அதனால வந்து நம்ம செய்யறது சரியா அப்படின்றத பாக்குறது தான் இந்த ஃபியர் ஆஃப் காட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் ஹெவன்குள்ள யாரெல்லாம் போக முடியும், யாருக்கெல்லாம் அந்த உரிமையை வந்து ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஸோ அவங்களுக்கு தான் வந்து அந்த பரலோக ராஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போ ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா புவர் இன் ஸ்பிரிட். ஸோ அவங்க யார் அப்படின்னா உடைந்த உள்ளம் உடையவர்கள், அப்புறம் வந்து கண்ட்ரைட் ஹார்ட், நறுங்குண்டு இருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அப்படின்னா என்னன்னா எப்பயுமே வந்து அழுதுட்டு இருக்கிறவங்களோ இல்லை எப்பயுமே வந்து உடைந்த உள்ளம் அப்படி கிடையாது. அதாவது இன்னைக்கு வந்து ஆண்டவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா மற்றவங்களை நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் அறியாத ஜனங்களை பார்க்குறோம் அப்படின்னா அப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் யாரு ஆண்டவரே ரட்சிப்பார், இவங்களே யாரால ரட்சிக்க கூடும்னு சொல்லி சீஷர்கள் கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு மனுஷராலே கூடாதது தேவனாலே கூடும். அப்ப அந்த பாரம் நம்மளுக்குள்ள வரணும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த பாரம், மற்றவர்களுக்காக வந்து நம்ம வந்து மன்றாடுகிற அந்த பாரம், அதுதான் வந்து ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம வந்து எவ்வளவு பேருக்காக நம்ம ஜெபிக்கிறோம், எவ்வளவு பேர் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வரோம் அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு தான் வந்து அந்த பரலோக ராஜ்யம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், அடுத்தது பார்த்தீங்கன்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க வந்து தேவனை தரிசிப்பார்கள். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய இருதயம் சுத்தம் உள்ளதா இருந்தாதான் வில் பி ஏபிள் டு see the God. அப்போ வந்து நீங்க லெவிட்டிகஸ் புக்கு, அதாவது லேவியர் ஆகமம் எடுத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்கும். அதாவது நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து திரும்ப திரும்ப அந்த அதிகாரம் ஃபுல்லா வரும். ஏன் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அந்த இடத்துல ஒரு வசனம், ஒரு முக்கியமான ஒரு வசனம் 11ஆம் அதிகாரத்துல 44வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பி ஹோலி பிகாஸ் ஐ ஆம் ஹோலி அப்படின்ட்டு அங்க வந்து ஆண்டவர் வந்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து பரிசுத்தம் இல்லாமல் எபிரேயர் புத்தகத்திலையும் சொல்றாரு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ இருதயத்துல பரிசுத்தம் அப்படின்னா இட் இஸ் நாட் தட் நான் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப வந்து இப்படி ஒரு ஆள் அப்படி நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டா இருப்பேன் அப்படி கிடையாது. பட் இன் யோர் ஸ்பிரிட் ஹவு ஹோலி ஆர் யூ இன் யோர் ஸ்பிரிட், அது வந்து ரொம்ப அதிகமா நம்ம வந்து நம்மள வந்து இந்த நாட்கள்ல நம்மளை சோதித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதே மாதிரி நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஓகே, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ எப்பயுமே வந்து உண்மைக்காக நம்ம வந்து நிக்கணும். இவங்க தான் நினைச்சிருவாங்களா, அவங்க தான் சொல்லிடுவாங்க அப்படி இல்லாம வாட் இஸ் ரைட் அதுதான், அதுக்காக நம்ம வந்து உறுதியா நிக்கிறோமா அப்படின்றதான். ஸோ அவங்களுக்கு தான் வந்து அந்த பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. இதெல்லாம் நான் செய்யும் பொழுது பரிசுத்தமா இருக்கிறேன், என்னுடைய பாவங்களை நான் வந்து அறிக்கிட்டு எனக்குள்ள ஒரு பரிசுத்தம் வரணும்னு நான் வந்து வாஞ்சிக்கிறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா இன்னொரு காரியத்தை ஆண்டவர் வந்து மத்தேயு அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த மலை பிரசங்கத்துல சொல்லிட்டே வருவார். அப்ப கடைசியா ஒரு விஷயம் சொல்லுவாரு, சத்துருக்களை சிநேகிங்கள், யூ நீட் டு லவ் யுவர் எனிமீஸ், பிளஸ் த பீப்புள் ஹூ கர்ஸ் யூ. ஸோ உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்க வந்து துன்பப்படுத்துகிறவர்கள் ஜெபம் பண்ணணும். ஸோ கீப் ப்ரேயிங் அண்ட் டூ குட் ஒர்க்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆண்டவர் வந்து திரும்ப திரும்ப சொல்றாரு. இது நம்ம எப்போ செய்வோம் அப்படின்னா
ஆண்டவருக்கு மேல நம்மளுக்கு அந்த பயம், ஆண்டவருக்குள்ள நம்ம வந்து உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறப்போ, ஆண்டவருக்காக நம்ம வந்து எல்லாவற்றையும் சகித்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு இது வரும் பொழுது, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சத்துருக்களை சிநேகிக்க ஆரம்பிப்போம், நம்மளை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிப்போம், நம்மளை பகைக்கிறவர்களுக்கு நம்ம வந்து நன்மைகள் செய்வோம், நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காக, நம்மளை கஷ்டப்படுத்துறவங்களுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ற பிள்ளைகளை நம்ம வந்து மாற முடியும். எப்ப நம்ம வந்து ஏன் நம்மள வந்து ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு, நீ என் மகளே என் மகனேன்னு ஏன் நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமோத்தியில ரொம்ப அழகான இந்த ஒரு வசனம், எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். அதாவது பாத்தீங்கன்னா, தேவனுடைய மனுஷனே எல்லாத்தையும் நீ விட்டு ஓடிரு, நீதியை தேடு, தேவ பக்தியை தேடு, விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் நீ வந்து அடையும்படிக்கு நாடு. அப்படின்னா இது வந்து இங்க மட்டும் சொல்லல, மத்தேயு ஆரம்பிச்ச அந்த 5ஆம் அதிகாரத்துல இருந்தே சொல்லிட்டு வர்றாரு. நீதியோடு இருங்க, தேவ பக்தி வேணும், விசுவாசம் வேணும், அன்பு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வந்து இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற விசுவாசம் குறைஞ்சு போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசம் நம்ம வர்த்திக்கிறவர்களா இருக்கணும். we need to multiply in our faith. ஏன் அப்படின்னா, நம்மள வந்து ஆண்டவர் எதுக்காக வந்து நீ என் பிள்ளை அப்படின்னு சொல்லி கூப்பிடு, என்னோட மகளே என்னோட மகனேன்னு கூப்பிடுறாருன்னா, நித்திய ஜீவனை நம்ம அடையும்படிக்கு, ஸோ டு ரீச் தி எட்டர்னல் லைஃப், அதுக்காக நம்மளை வந்து அழைச்சிருக்கிறார். ஸோ அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அப்படின்னு இருக்கு. அப்போ எல்லாரும் முன்னாடி ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, அப்போ இதெல்லாம் நம்ம வந்து எல்லாரும் முன்னாடி ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, முன்னாடி சொல்லப்பட்ட அந்த ஒவ்வொரு காரியங்களிலும் எங்கெங்க குறைவு பட்டிருக்கோமோ அந்த காரியங்களில் எல்லாம் நம்ம வந்து மாறத்துக்கு ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஆராதனையில கூட பாடினாங்க, ஆவியானவரே அப்படின்னு சொல்லி இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இதுல பார்த்தீங்கன்னா கடைசி நம்ம ஒரு 2 ஸ்டான்ஸை கூட பாடணும், வானம் திறந்து வெண்புறா போல அப்படி. அந்த அது அப்போ வந்து நம்ம அது மாதிரி கேட்கும்போது அவர் வந்து நம்ம மேல வல்லமையாய் நம்மளோட இடைப்பட நம்மளுக்கு எல்லாவற்றையும் அவர் வந்து கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய ஆவியின் கனிகள் இருக்கு. ஆவியின் கனிகள், ஆவியின் கொடைகள்னு சொல்லுவோம். ஸோ அது நம்மளுக்குள்ள வந்து அதிகமாக வரும் பொழுதுதான் நம்மளால வந்து அவருடைய பிள்ளைகளா அவருடைய ஒவ்வொரு அந்த டிரான்ஸ்மிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்குள்ள வரும். அப்போ நம்ம அது மாதிரி வரும் பொழுதுதான் நம்ம வந்து இந்த நித்திய ஜீவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகிறோம், இல்லை நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கிறோம், படிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், வெளியூரில் போய் இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருப்பாங்க. ஆனால் அந்த அவங்களுடைய இந்த டேர்ம் ஆஃப் அந்த பீரியட் முடிஞ்சதும் திருப்பி அவங்க வந்து இந்த ஹோம் டவுனுக்கு வந்துடுவாங்க. அப்போது அது போல் இந்த உலகமும் நம்மளுக்கு அப்படிதான். எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் நம்மளை அனுப்பிச்சிருக்கிறாரோ நம்ம வந்து வந்திருக்கிறோம். இப்போ இங்கே முடிச்சோன்னே நம்ம எங்கே போகணும்னா, நம்மளை வந்து இந்த பூமிக்கு அனுப்பிச்சு அவர்கிட்ட நம்ம போகணும். அப்போது அது நம்ம போகிறதுக்கான அந்த வழிகள் எதுவோ அந்த வழி தான் வந்து நித்திய ஜீவனை அடையிற வழி. அப்போது அதுக்கு நம்ம போகக்கூடிய பிள்ளைகளாக நம்மளை ஒவ்வொருவரும் வந்து அந்த வழிகளை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கிறவோ இல்லை அந்த வழிகளை வந்து தேடணும். அதுதான் வந்து ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம வந்து தேடுறவங்களா நம்ம மாறணும். அப்போ அந்த வசனத்துல வந்து கிங்டம் ஆஃப் ஹெவன் இருந்துச்சு அண்ட் இஸ் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ கிங்டம் ஆஃப் ஹெவன்ல வந்து சன் ஆஃப் காட், அதாவது நம்ம வந்து அவருடைய பிள்ளைகளா மாறக்கூடிய ஒரு ஒரு ப்ரிவிலேஜ் ஆண்டர் கொடுக்குறாரு. அப்புறம் we should become his peacemakers and we need to be pure in heart and poor in spirit and suffer for righteousness. And இது வந்து அவருடைய நீதி என்ன அப்படின்னா, அவருக்கு பயப்படுகிற பயம், அவர் மேல வைக்கிற விசுவாசம், பரிசுத்தம், and then hunger and thirst for righteousness and walk in his righteousness. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து செய்யும் பொழுது அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகக்கூடிய தகுதியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நம்ம செய்யணும். அப்போ மற்றவைகள் கூட கொடுக்கப்படும் அப்படின்னா, அவர் தன்னை சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டார். ஏன்னா சொல்றாரு, இந்த பூக்கள் வந்து பூத்து கொஞ்ச நேரம் வாடி போற இந்த பூவுக்கே நான் வந்து
இவ்வளோ அழகாக நான் உடுத்து வைக்கிறேன்னா அவைகளை பார்க்கலும் நீங்க வந்து விசேஷித்தவர், உங்களுக்கு நான் செய்யாம இருப்பேனா? அப்ப நம்மளுடைய தேவைகள் இன்னது என்று நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே he knows what is our need. ஸோ நம்ம வந்து அதை நோக்கி போகாம எல்லாவற்றையும் எனக்கு வந்து அவர் கொடுப்பாரு, அவர் செய்வாரு அப்படின்றது அந்த விசுவாசத்தோட நம்மளுடைய காரியங்களை நம்ம வந்து உறுதியா இருக்கணும். அதே மாதிரி இந்த ப்ராவப்ஸ்லேருந்து 39ல் இந்த வசனம் இதை ஏன் நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த வசனம் வந்து நான் வந்து ஆண்டவரை வந்து முழுமையாக விசுவாசித்த காலத்தில் இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்ற ஒரு விஷயத்தை இது பண்ணார். அதாவது உன்னோட படியை வந்து நான் வந்து அளந்து உன்னை போஷிப்பேன் அப்படின்றது. அப்போ நான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து என்ன ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபுல்னஸ் வேண்டாம், குறைவும் வேண்டாம், பட் வாட் இஸ் மை நீட் நீங்கள் கொடுங்க ஏசப்பா. அப்போது என்ன நான் வந்து ஒருவேளை இதில் இந்த வசனத்தில் இருக்கிறது படி நான் ஒருவேளை நிறைய எனக்கு கிடைச்சதுனால நான் வந்து கர்த்தர் யாரு நான் சொல்லியிருக்கிறேன். ஐ ஷுட் நாட் சே ஹூ இதெல்லாம் என்னால் கிடைச்சிச்சு, இது என்னுடைய பலத்தினால் நான் வந்து பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி குறைவுபடுறதுனால நான் வந்து சில தவறுகளை செஞ்சு அதனால ஆண்டுடைய நாமத்தை நான் வந்து வீணில் வந்து வழங்கிடக்கூடாது. அதாவது மற்றவங்க வந்து யாரும் வந்து என் மூலமா ஆண்டுடைய பேர் வந்து வீணால வந்து சொல்லப்பற்றக்கூடாது அப்படின்றதுனால நான் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்க எனக்கு கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய தேவைகள் அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதை. ஏன்னா அவர் போஷிக்கும் பொழுது அதில் குறைவும் இருக்காது. அதாவது வந்து அந்த 5 மீன், அதாவது 5 அப்பம் 2 மீன் இருக்கிற இடத்துல ஆண்டவர் வந்து அத்தனை கூடைகள் நிறைய எடுக்க வச்சார். அப்போ அங்கே குறைவு படமும் இல்லை, அங்கே வந்து அதிகமும் அப்படி இல்லை. ஸோ அப்போ அவர் போஷிக்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து குறைவே படாது. அதாவது நம்மளுடைய தேவைகள் வந்து அந்த இடத்துல வந்து முழுக்க வந்து சந்திக்கப்படும் அப்படின்றத நான் விசுவாசித்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் அப்படி செய்யுங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து உறுதியாக சொல்லுவேன், என்னை நடத்திட்டு இருக்கிறது ஏசப்பா மட்டும்தான். என்னுடைய பலத்தினாலோ இல்லை என்னுடைய ஞானம் என்னுடைய அறிவில் நான் படிச்சிருக்கிறேன், இவ்வளோ படிச்சிருக்கிறேன் அதனால நான் வந்து இவ்வளோ செய்கிறேன் அப்படி கிடையாது. பட் எவ்ரிடே ஹி லீட் மீ இன் ஹிஸ் ஸ்பிரிட், எவ்ரிடே ஹி கிவ் மீ எவ்ரிதிங் வாட் ஐ நீட். இன்னைக்கு கூட நான் சொல்லுவேன், எனக்கு எந்த குறையுமே கிடையாது, எந்த ஒரு இடத்துலையும் ஆண்டவர் வந்து என்ன வெக்கப்பட விடலை. டில் நவ் ஹி இஸ் லீடிங் மீ ஆஸ் பர் ஹிஸ் வில். அவருடைய சித்தத்தின்படி என்ன அவர் நடத்திட்டு இருக்காரு. அதனால இந்த வசனத்தை நான் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் இது வந்து இதோடு இல்லை அப்படின்னாலும், பட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்றதுக்கு இது வந்து இதை வந்து நான் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நினச்சேன். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் சொன்னேன் இல்லையா, வேர் ஆர் யூ. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆண்டவர் கிட்ட நெருங்கி இருக்கிறோமா, இல்லை இன்னும் தள்ளி தான் இருக்கிறோமா ஆண்டவரை விட்டு, இல்லை அப்படி இருக்கிறோம் அப்படின்னா அவரை நம்ம வந்து கிட்டி சேரணும். ஏன்னா அப்பான்றது உரிமையோட அவர்கிட்ட நம்ம போயிடணும். ஸோ ஃபஸ்ட்டு புக் ஆஃப் பைபிளில் ஃபஸ்ட்டு புக் வந்து ஜெனசிஸ் இல்லையா, ஆதி ஆகமம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்தியான குளிர்ச்சியான வேலையில் அவர் இறங்கி வருவாராம். வந்து ஆதாமோடையும் ஏவாளோடையும் அவர் வந்து அந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவிட்டு இருப்பார், அவங்களோட பேசுவார் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ ஒரு நாள் வரும்போது இவங்க 2 பேருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வராருன்னு தெரிஞ்சு இவங்க போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அப்போ ஆண்டவர் கேட்பார், ஆடம் வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்பார். அப்போது நம்ம ஆண்டோடைய வருகை வரும் பொழுது அவருடைய வருகையில் நம்ம வந்து காணப்படுறதுக்கு நம்ம நிற்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும். அப்போது நம்ம அவர் வந்து நீ எங்கே இருக்கிறன்னு கேட்கக்கூடாது இல்லையா. ஆனால் கேட்க மாட்டார். கண்டிப்பாக அவருடைய வருகையில வந்து நீ எங்கே இருக்குன்னு கேட்க போகிறதில்ல. யார் யார் வந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் அவர் வந்து கூட்டிகிட்டு போவார். ஸோ அப்போது அன்னைக்கு கேட்டார் ஆண்டவர் வந்து அன்னைக்கு வந்து கேட்டார் வேர் ஆர் யூ அப்படின்னு. பட் இந்த செகண்ட் கம்மிங்கில் இஸ் நாட் கோயிங் டு ஆஸ்க் அஸ் வேர் ஆர் யூ. பட் இன்னைக்கு நம்ம கேட்கணும், வேர் ஆர் யூ, நான் எங்கே நிற்கிறேன், என்னுடைய நான் வந்து அவருக்கு ஆயத்தமாக இருக்கேனா அப்படின்றத நம்ம இன்னைக்கு நம்ம இந்த கேள்வியை கேட்கக்கூடிய கேட்டு பார்க்கணும். கேட்டு பார்க்கும் பொழுது இல்லை எனக்கும் ஆண்டருக்கும் இடையில இவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னா அந்த கேப் வந்து வராதபடிக்கு ஃபில் பண்ணணும். ஏன்னா நம்ம பைபிளில் பார்க்குறோம், சாங்ஸ் ஆஃப் சாலமனுடைய சாங்ஸ் அந்த இதில் பார்க்குறோம். அதாவது ஐ ஆம்
யூ ஆர் ஃபார் மீ அண்ட் ஐ எம் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். ஒரு 2-3 இடத்துல அந்த வசனங்கள் வரும். அதாவது நான் உம்முடையவள், நீர் என்னுடையவர் அப்படின்னு இருக்கும். என் பிரியமே, நான் உம்முடையவள், நீர் வந்து என்னுடையவர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ அந்த அந்த க்ளோஸ்னஸ், அந்த ஒரு ஃபெலோஷிப் நம்மளுக்குள்ள இருக்கா, ஆண்டவரோட இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ எங்கேயாவது வந்து அந்த கேப் ஃபில் ஆகாம உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய அந்த தூரம் அதிகமாக இருக்கிறதா அப்படின்றத சோதித்து பாருங்க. அப்படி இருக்குமே ஆனால் அதை நீங்க வந்து அவரோட நெருங்கி போறதுக்கான ஒரு வழி எதுவோ அதை நீங்க தேடிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு பாட்டெல்லாம் கூட நம்ம பாடுவோம், தேவனே உமது அண்டையில் நான் வந்து இன்னும் கிட்டி சேரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ come close to him and have a close fellowship with him. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்? நீதி செய்யணும். இன்னைக்கு உலகத்துல வந்து அநியாயங்களும் அக்கிரமங்களும் அதிகமா இருக்கு. பட் நாம வந்து அந்த உலகத்துக்குரியவர்கள் கிடையாது, நீதி செய்கிறவர்களா. இன்னைக்கு நம்ம நீதி செய்யறோம்னா இன்னும் அதிகமா நீதி செய்யணும். பரிசுத்தமா இருக்கிறோமா, இன்னும் அதிகமா பரிசுத்தம் ஆகணும். பிகாஸ் his coming is very near. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து நான் வந்து சொல்லணும்னு விருப்பப்பட்ட இது. ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே இது வந்து ஓரளவுக்கு வந்து பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தேவனுடைய திருச்சித்தத்தின்படி ஆசீர்வாதமாய் பிள்ளைகளை நீர் இந்த ஹோலி கிராஸ் பிரேயர் ஃபெலோஷிப் வழியாக இணைத்த கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் முன்குறித்த இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே பிள்ளைகள் அமர்ந்து உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீர் தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் நாங்கள் கேட்ட இந்த செய்திக்கேற்ப தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் முந்த தேடுகிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தாயின் கருவில உருவாகும் முன்னரே பேர் சொல்லி அழைத்த கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஜெப ஃபெலோஷிப்ல தகப்பனை இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தகப்பனே நீர் நிறைவாய் ஆசிர்வதிக்கும்படியாக உடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் அப்பா உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வாதமான வழிகளிலே எங்களை நடத்தி செல்லுவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடைய கல்லூரிக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஐயா, எங்கே 2-3 நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன அன்பு தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களுடைய ஹோலி கிராஸ் கல்லூரிக்காக நாங்கள் ஆண்டவரே பரிந்து பேச வந்திருக்கிறோம். ஐயா, எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்காக விசேஷமாக உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தால நீங்க நிரப்பி எங்களுடைய சிஸ்டர்ஸ் ஆஃப் த ஹோலி கிராஸ் எல்லோரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா, விசேஷமாக எங்களுடைய செக்ரட்டரி சிஸ்டர், எங்களுடைய பிரின்சிபல் சிஸ்டர் மற்றுமாய் ஆண்டவரே இந்த கல்வி ஊழியத்துல இணைந்திருக்கிற எல்லா ஆண்டவரே அருட்சகோதரிகளையும் நிறைவாய் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தகப்பனே, இன்னுமாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் இந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் கைட்டு செய்கிற காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லாவற்றிற்கும் மேலாய் ஆண்டவரே தேவனை முந்தி தேடுகிற பிள்ளைகளாக உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதில் ஆண்டவரே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த பங்கை உணர்ந்த பிள்ளைகளாக ஆண்டவரே அந்த கட்டிடத்துல இசைவாய் பொருந்திய ஜீவ கற்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா, என்ன நோக்கத்திற்காக நீர் ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த உலகத்திலே ஆண்டவரை படைத்திருக்கிறீரோ தகப்பனே, உம்முடைய சாயலிலும் பாவனையிலும் படைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிற அந்த பணியை, அந்த காரியத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாக கர்த்தர் ஆண்டவரே தருகிற அந்த ஆவியின் அபிஷேகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, ஒரு ஆவியானவருடைய எழுப்புதலை எங்களுடைய சபைகளிலும் ஆண்டவரே எங்களுக்குள்ளையும் நீங்க தாங்க. ஆண்டவரே, ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டுன்னு சொன்னீங்களே அப்பா, அப்படியாய் தகப்பனே பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆண்டவரை விடுதலைக்காக காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே அப்படியான துணையாளரை அனுப்பி வைத்து அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆண்டவரை சுகஜீவ பலன் தந்து பாதுகாக்கும்படியாக உம்மிடத்துல ஜெபிக்கிறோம். ஐயா, யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் நீர். ஐயா ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் காண செய்வதற்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா விசேஷமாக ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே
அநேகர் காய்ச்சல் ஆண்டவரே, சளி மற்றும் இருமல் போன்ற ஆண்டவரே சுகவீனத்திலே ஆண்டவரே இருக்கிறார்கள் அப்பா. அன்று ராயப்பருடைய வீட்டுக்கு நீர் சென்று அப்பா அவருடைய மாமியாரை தொட்டு அந்த காய்ச்சலில நீர் சுகம் கொடுத்தீர் ஐயா. அப்படியாய் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா பெயர் பெயராய் நீர் தொட்டு தகப்பனே ஆண்டவரே, உடைய அற்புத வல்லமையுள்ள குணமளிக்கும் கரங்களாலே ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி தழும்புகளாலே அந்த பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்துங்க சுவாமி. அப்பா யெகோவா ரஃபா, நீர் சுகம் தருகிற தேவன் ஐயா. அப்பா நீங்க இருந்த ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வு உண்டு, ஜீவன் உண்டு தகப்பனே. ஆண்டவரே உண்மை நாங்கள் இன்னும் நெருங்க கிட்டி சேருகிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஆண்டவரே, இந்த ஃபெலோஷிப்ல இணைந்திருக்கிற சிறு பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் குடும்பத்துல இருக்கிற எல்லா சிறுவர்களையும் ஆண்டவரே நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வரவிடுங்கள் என்று சொன்ன தேவனே, அப்படியாய் அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை குறித்து அறிகிற அறிவிலே நிறைவுள்ள பிள்ளைகளாக அப்பா, தேவ ஞானத்திலும் தெய்வ பக்தியிலும் ஆண்டவரே நல்ல ஒரு வாழ்வு வாழ அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவ ஞானத்தால் பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. எரேமியா 29:11 நீங்க வாக்களித்தது போல ஆசீர்வாதமான வளமான எதிர்காலத்திற்கான திட்டத்தை அந்த பிள்ளைகளுக்கு நீங்க நிறைவேற்றி தாங்க அப்பா. ஆண்டவரே உடைய கரம் பிள்ளைகளோடு கூட இணைந்து இருக்கட்டும் அப்பா. எல்லா காரியத்திலும் அப்பா நீதிக்கும் நன்மைக்கும் உண்மைக்கும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்க இருக்கணும் அப்பா. இயேசுவை எங்கள் வாழ்விலே நாங்கள் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக அப்பா, எங்கள் விசுவாசத்திலும் செயல்களிலும் ஆண்டவரே நாங்கள் நன்மைக்கும் உண்மைக்கும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக எங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய அற்புத கரம் எங்களை வழி நடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களிடத்துல இருக்குமாயின் தகப்பனே உடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்குங்க ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொன்னீங்களேப்பா. பரிசுத்தத்தோடு இருந்தா மட்டும்தான் ஆண்டவரே நாங்கள் உண்மை தரிசிக்க முடியும் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே உண்மை நெருங்கி கிட்டி சேருகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் அப்பா உங்களுடைய வழியிலே நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை நீங்க பரிசுத்தமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா கொடியோடு இணைந்த கிளைகள் தான் ஆண்டவரே நல்ல கனி தர முடியும் அப்பா. கிறிஸ்து என்னும் கொடியோடு இணைந்த கிளைகளாக ஆண்டவரே பல 100 மடங்கு நல்ல கனிகள் தரும் பிள்ளைகளாக எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் பலவீனத்திலே உடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் ஐயா. எங்களுடைய சுகவீனத்திலே உடைய சுகம் ஆண்டவரை கிடைக்க செய்யும் ஐயா. ஆண்டவரை வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற தேவ நீர் ஐயா. பாழாய் போனதை பயிர் நிலமாய் மாற்றுகிற அன்பு தகப்பன் நீர் ஐயா. அப்படியாய் ஆண்டவரை எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற ஆவியானவர் ஆண்டவரை சூழ்நிலைகளை மாற்றி முடியாததை சாத்தியமாக்கி தகப்பனே நிறைவானவர் வரும்போது எங்கள் குறைகள் எல்லாம் மாறி போக செய்கிற உடைய அன்புக்காய் தயவுக்காய் கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஹோலி கிராஸ் பிரே ஃபெலோஷிப்பை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய காரியங்கள் ஆண்டவரே நிறைவேறணும் சுவாமி அப்பா. உம்முடைய விருப்பங்கள் உம்முடைய திட்டங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு செயலாகவும் மாறணும் தகப்பனே ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதில் ஆண்டவரே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற பங்கை உணர்ந்த பிள்ளைகளாக அப்பா, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக எங்களுடைய ஒவ்வொரு சிந்தனை சொல் செயல் பேச்சு எல்லாம் ஆண்டவரே உமக்குரியதாய் மாறிட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த ஜெப ஐக்கியத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பெயர் பெயராய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி பிள்ளைகளை ஆண்டவரே விசுவாசத்திலே ஆழப்படுத்தி தகப்பனே நீர்ப்பாய்ச்சல் அண்டே ஆண்டவரே நடப்பட்ட மரம் போல ஆண்டவரே கிருபையும் ஆசீர்வாதமும் நிறைந்த பிள்ளைகளாக ஆண்டவரே ஆசீர்வதிப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகளையும் மகனையும் அவர் குடும்பத்தாரையும் அப்பா இன்னுமாய் ஆண்டவரே வர முடியாத பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அப்பா பரிசுத்தாவின் கனிகள் கொடைகள் வரங்களால் நிரப்பி அப்பா வெண்புறா போல வானத்தை திறந்து பல கனிகளை ஆண்டவரே திறந்து நீர் பிள்ளைகளை ஆவியின் அபிஷேகத்தால் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஆவிக்குரிய எழுப்புதலினாலே பிள்ளைகள் ஆண்டவரே நிறைவான ஒரு வாழ்வு வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், இன்மை மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள், அருளாசிர் பொருளாசிர் தந்து பிள்ளைகளை நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பதற்காக இந்த ஜெப ஐக்கியத்திற்காக கொடான கோடி நன்றி ஸ்தோத்திரங்களோடு தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை முந்த தேடும் போது எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் சேர்த்து தருகிற தேவனாய் இருக்கிறீர் என்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இவை யாவற்றையும் பரமபிதா மகிமை பெறும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நீர் எங்களுக்கு செய்து விட்டீர் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசித்து நன்றி செலுத்தி பரிசுத்த ஆவியின் பரிந்துரையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேட்டுவிட்ட நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. தந்தை, மகன், தூய ஆவியானவர் மகிமை பெற, பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். First and foremost, I would like to thank God Almighty for blessing today's meeting. Participating in the praise and worship led by Mrs. Jacqueline, Joshua and Joel reminds me of the verse in Joshua 24:15. As for me and my household, we will serve the Lord. Thank you, Mrs. Jacqueline, Joshua and Joel, for helping us to lift our souls and spirits in worship to our God Almighty. Mrs. Lima Suganya's message, urging us to seek God's kingdom first, has come out as an awakening call to us in the beginning of this year. Thank you, Mrs. Lima Suganya, for reminding us of the priorities in our life. Mrs. Turin Martina's spirit-filled prayer enabled us to pray with a burden for various needs and petitions. Thank you, Mrs. Turin Martina. I sincerely thank Mrs. Pauline Isaac and Derek Jotham for their technical support. Last but not the least, I express my heartfelt thanks to all the participants who joined us today in the prayer service. Thank you, one and all.